விழுப்புரம் மாவட்டம் மரக்காணம் அருகே கந்தாடு கிராம ஏரிக்கரையில் உடைப்பு ஏற்பட்டதால் குடியிருப்புகளை வெள்ள நீர் சூழ்ந்துள்ளது. இதுகுறித்த கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் ராஜசேகரிடம் கேட்கலாம். ராஜசேகர், இப்ப இந்த வெள்ள நீர் சூழ்ந்திருக்கக்கூடிய அந்த குடியிருப்புகளில் இருந்து பொதுமக்கள் அப்புறப்படுத்தப்பட்டு விட்டார்களா? பாதுகாப்பான இடங்களில் தங்க வைக்கப்பட்டிருக்கிறார்களா? விவரங்கள் என்ன? நிச்சயமாக விழுப்புரம் மாவட்டம் மரக்காணம் மற்றும் அதனை சுற்று வட்டார பகுதிகளில் நேற்று இரவு முதல் தற்பொழுது வரை பெய்து வரும் கனமழையின் காரணமாக அப்பகுதியில் உள்ள அனைத்து நீர்நிலையும் வேகமாக நிரம்பி வருகிறது. அந்த வகையில பாத்தீங்கன்னா மரக்காணம் அடுத்த கந்தாடு கிராமத்தில் உள்ள ஒரு ஏரியானது முழுவதுமாக நிரம்பி ஏரிக்கரையில் சிறிய பகுதி உடைந்து வெள்ள நீரானது காணிமேடு கிராமங்களுள் உள்புகுந்தது. இதனையடுத்து முறுக்கேரி கிராமத்தில் திண்டிவனம் மரக்காணம் பிரதான நெடுஞ்சாலையான ஓரம் அமைந்துள்ள ஏரிக்கரை முழுவதுமாக நிரம்பியுள்ளது. தற்பொழுது அந்த பகுதியில் உடைப்பு பெரிய அளவில் ஏற்படும் அபாயமும் உள்ளதால் அந்த பகுதி மக்கள் பெரும் அச்சத்திலே இருந்திருக்காங்க. வருவாய்த்துறையினர் அங்க இருக்கிற மக்களை பாதுகாப்பான பகுதிக்கு இட்டுட்டு போறதுக்காக அறிவுறுத்திருக்காங்க. மேலும் பார்த்தீங்கன்னா மரக்காணத்துல தொடர்ந்து மழை பெய்து வருவதால் மேலும் இந்த நீரானது வெள்ள நீரானது ஊருக்குள்ள உடனே அப்படின்னு சொல்லிட்டு பெரிதும் மக்கள் பாதிப்புள்ளாக்கி இருக்காங்க. தகவல்களுக்கு நன்றி ராஜசேகர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.